கல்கி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது அலைமோதும் செந்தூரில் சிவபூஜை செய்த முருகன். அலைகள் ஆர்ப்பரித்து கரையை தழுவும் திருச்செந்தூர். அங்கே வெற்றியின் சின்னமாக நின்றவர் வேலவனான முருகப்பெருமான். சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டிய பின்னரும் அவரது மனதில் வெற்றியின் கர்வம் இல்லை, மாறாக சிவசிந்தனையே நிறைந்திருந்தது. கையில் வேலை ஏந்திய வீரன் வேதங்களின் ஆதியான பரமசிவனை மனதில் தியானித்து இரு கரங்களையும் கூப்பி பணிந்தான். அந்த பரமபக்தியின் வெளிப்பாடாக 5 சிவலிங்கங்களை நிறுவி சிவபூஜை செய்தார் முருகன். அவைதான் இன்று நாம் தரிசிக்கும் பஞ்சலிங்கங்கள். இந்த பஞ்சலிங்கங்கள் ஒரு சாதாரண வழிபாட்டு சின்னம் அல்ல. பஞ்சபூதங்களின் தெய்வீக வடிவம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பேராற்றல்களும் ஒன்றிணைந்து பரம்பொருளின் சக்தியை வெளிப்படுத்துகின்றன. அந்த பஞ்சலிங்கங்களின் முன் நின்று செங்காந்தள் மலர்களை அர்ப்பணித்து அரஹரா என சிவநாமம் முழங்கினார் கந்தன். கங்கை சூடிய ஈசனின் அருள் வெள்ளம் முருகனின் திருமுகத்தில் தெய்வீக ஒளியாக பிரகாசித்தது. அந்த தருணம் சிவனும் முருகனும் வேறல்ல, குருவும் சீடனும் வேறல்ல, ஞானமும் பக்தியும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்திய மகத்தான நிகழ்வாக மாறியது. இன்றும் திருச்செந்தூரில் மூலவர் சந்நிதியின் பின்புறம் அமைந்துள்ள அந்த பஞ்சலிங்கங்களை பக்தியுடன் தரிசிப்பவர்கள் பாவவினைகள் நீங்கி மன அமைதியும் இறையருளும் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. அரஹரா என்ற சிவ முழக்கமும் கந்தா என்ற முருக நாமமும் ஒரே ஆன்மீக நாதமாக ஒலிக்கும் புனிதத் தலம் திருச்செந்தூர். அங்கு நடைபெறும் பஞ்சலிங்க பூஜை சிவனும் முருகனும் ஒன்றே என்ற சனாதன உண்மையை என்றும் நினைவூட்டுகிறது. நீங்கள் திருச்செந்தூருக்குச் செல்லும் பாக்கியம் கிடைத்தால் மூலவர் சந்நிதியின் பின்புறம் அமைந்துள்ள இந்த அரிய பஞ்சலிங்கங்களை தவறாமல் தரிசியுங்கள். வேலவனின் அருளும் பரமசிவனின் பேரருளும் உங்கள் வாழ்வில் என்றும் பொழியட்டும். ஓம் சரவணபவ. அரஹர மகாதேவா.